வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் ஒரு கட்சி இணையப் போகுதா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிக. தேமுதிகவை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்கள நம்ப வச்சு காலை வாரிட்டார் அப்படின்னு பிரேமலதாவுக்கு இருக்க கோபம் நியாயமானது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 1% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து எம்பி சீட்டு கொடுத்து அவங்கள உள்ளே இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவில் எல்லாமே நீங்கள் வந்து போனது ஜி.கே. வாசன் கொடுக்குறீங்க, அன்புமணி கொடுக்குறீங்க, சொந்த கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி எடப்பாடிக்கு இருக்குது. எடப்பாடி இன்னொன்று யோசிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அரசியல் துரோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சசிகலா அம்மா தான் பதவி கொடுத்தாங்க, சசிகலா அம்மாவே யாருன்னு கேட்டார். அவ்வளோதான் அரசியல். இது வந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். உஷாராக எல்லாம் அரசியலுக்கு நீங்கள் வரக்கூடாது. தேமுதிக பற்றி பார்க்கணுன்னா தொடர்ந்து அவர்கள் தவறான முடிவை தான் எப்பயுமே எடுப்பாங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. உடனே துரைமுருகன் வந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டுட்டார். ஏன் அதே டைமில் அதிமுக இடத்துலையும் கூட்டணி பேச்சு ஒரே நேரத்தில் 2 இடத்துல. அதாவது எப்பயுமே ஐயா வந்து அன்புமணி தான் சொல்லுவாங்க, முதல் நாள் வரைக்கும் அதிமுகட்ட பேசிட்டு அடுத்த நாள் பிஜேபி ஜெய் பாரத் மாதா கி ஜெயோட கலந்தாங்க. இவங்களும் அதற்கு குறைவில்லாமல் பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியாவது ஒரு 5% வாக்கு வங்கி இருக்குது, 1/2% தான் வாக்கு வங்கியே. ஆனால் இவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டி அப்படிங்கிறது பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எம்பி பதவி கொடுக்கல, அவர் சொல்லிட்டாரு. அதுவும் பொது வழியில் சொல்கிறார், அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி செய்கிறது தவறாக இருந்தாலும் உங்களுக்கு அதிக சீட் எங்கே கிடைக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அந்த பக்கம் போனால் தான் அதிக சீட்டு கிடைக்கும், திமுகவில் அதிக சீட்டு கிடைக்காது. அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க கலைஞர் அவர்களை பற்றி. நீங்கள் கலைஞர் அவர்களை பற்றி விடுங்க, நம்ம தப்பாலாம் சொல்ல. கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் எவ்வளோ நட்புறவு இருந்தது தெரியுமான்னாங்க. கரெக்டு. இதே பிரேமலதா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1ஆம் ஆண்டு நினைவு தினத்துக்கு நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி மறுத்தாங்க, அனுமதியை மீறி நாங்கள் ஊர்வலம் போனோம் அப்படின்னு இதே பிரேமலதா தான் திமுகவை குறை சொன்னாங்க. அதையும் தாண்டி திமுகவை பற்றி ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலையை பற்றி என்ன சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதாவது ஒரு ஸ்டாண்ட்லேயே இல்லாமல் மாற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இது எப்படி சரியாக வரும்? இப்போ பிரேமலதா அவர்களுக்கு ஒன்றும் புரியல, எந்த கூட்டணிக்கு போகலாமா, இந்த கூட்டணிக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இல்லை. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய கூட்டணியிலேயே போவார், முதல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீப நாளில் அன்புமணி எடுக்கிற முடிவு அவருக்கு தெரியும், மக்களுடைய பல்ஸ். பிரேமலதா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தோக்கிற கூட்டணிக்கே போவாங்க, ஏன்னா அவங்களுடைய இயல்பு. கேட்டால் வந்து ஒரு பக்கம் வந்து பையன் இளைஞரணி தலைவராம், இப்போ அவங்க இவர் நம்ம சுதீஷ் பொருளாளர், மிக முக்கியமான 2 அந்த 3 பேர் தான் கட்சியே. அப்போ கட்சியில் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் இன்றைக்கி அதிமுகவை பகைச்சி கொண்டதுனால் அதிமுக கோவப்படுவாங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம், கலைஞர் அவர்களுடைய புகழை நீங்கள் பரப்புங்க. கலைஞர் புகழப்படக்கூடியவர் தான், தமிழ்நாட்டுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்காரு, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. பன்முக திறமையாளர், அதெல்லாம் சொல்ல கலைஞர் அவர்களை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எழுத்து பேச்சு அரசியல், அதாவது அவரை சுற்றி தான் அரசியலே இயங்குச்சு. அப்படிப்பட்ட கலைஞருக்கு நீங்கள் போன வருஷம் இந்த மாதிரி புகழ் மாலையை சூட்டல, இந்த வருஷம் சூட்ட வேண்டிய அவசியம் என்ன? சரி, தேமுதிக வந்து இன்றைக்கி திமுக கூட போனால் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அதிகபட்சம் 3 சீட்டு. அப்புறம் காந்தி அவங்க 300 கேட்குறாங்க. அங்கேருந்து ஒரு தொகை ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணுறாங்க, அது இவங்க இன்னும் சரி வரல. ஆனால் ஏறக்குறைய மனசளவில் அங்கே போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது அதிமுக கூட போகிறது தானே சரியான முடிவு? கரெக்ட். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தேமுதிக பண்ணுறது உணர்ச்சி வசப்பட்ட முடிவு தான். நல்லா யோசனை பாருங்கள். கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் சிறையில் இருக்காங்க. தாம் பொண்ணை சிறையில் வச்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஒழிச்சே தீர்வனில் கலைஞர் சொல்லியிருக்கணும். ஆனால் கலைஞர் என்ன சொல்கிறாரு, அப்பையும் கூட்டணியில் இருக்கார். தன்னுடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் அவர்களை மேலே அமலாக்கத்துறை விசாரிக்கிறது, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஏன்? அவ்வளோதான். அவங்க நம்மளை நெருக்கிட்டு இருக்காங்க, அவங்க வலிமையாக இருக்காங்க. இப்போ போய் நம்ம முரண்டு பிடிச்சோம்னா இருக்கிறதும் காலி ஆகிடும். நமக்கு தேவை காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. கரெக்டாக பிஜேபியோட கூட்டணிக்கு போய் வாஜ்பாய் அவர்களை வந்து அமைச்சரவையில் முரசொலி மாறன் இலாக்கா இல்லாத அமைச்சராக 1 வருஷம் இருக்கார். 1 வருஷம் கழித்து அவர் இறந்து போனவுடனே வாஜ்பாய் நேராக வந்துட்டு அவருடைய இறுதி சடங்கு நடத்திட்டு டெல்லிக்கு போகிறாரு. ஃப்ளைட்டு ஏறினவுடனே ஆதரவு வாபஸுங்கிறார். அவ்வளோதான். நமக்கு காரியம் ஆகிற வரைக்கும் வாஜ்பாய் தேவை, அதுக்கப்புறம் வாஜ்பாயாவது யாராவது முடிஞ்சு போச்சு.
அதுதான் சார் அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க என்ன அர்த்தம்? எந்த நேரமும் சிந்திச்சுட்டு இருக்கணும். ஒன்று சிந்திக்கணும்னா என்ன, எப்படி கவுக்கிறது, இதெல்லாம் வேலையே. அரசியல்லாம் என்னங்க, ஒரு கேம் தானேங்க, செஸ் போர்டு மாதிரி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரேமலதா அவர்கள் ஏறக்குறைய முடிவாகிவிட்டது திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வேலைகள். திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வேல்முருகன் அவர்கள் அவ்வளவு கடுமையாக சட்டசபையில் பேசுகிறாரு. நான் வந்து முதலமைச்சர் வந்து என்னை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் முதலமைச்சர் அவரை பார்க்குறாரு. வேல்முருகன்ட்ட எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கும், பண்டூட்டி மட்டும்தானே அவருடைய செல்வாக்கு அப்படின்னு அவர் விடலை. இந்த கூட்டணியிலிருந்து ஒருத்தர் விலகி போனாலும் நமக்கு அது இழப்புங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. ஏன்னா எல்லாமே ஸ்டாலின் தவறுன்னு நம்ம சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்க நிறைய விஷயம் நம்ம உடன்பாடு இல்லை. ஆனால் ஸ்டாலினுடைய எல்லா இதுவுமே தப்புன்னு நம்ம சொல்லலை. அவர்கிட்டையும் சில நல்ல குணங்கள் இருக்குது. இந்த கூட்டணி எப்படி கொண்டு போகிறாரு பாருங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த வேங்கை வாசல் பிரச்சனையாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய இது நம்ம வேறு சாம்சங், இதெல்லாம் நிறையா அவர் காதுக்கு போகல. இல்லைன்னா முன்னாடியே கூட முடிச்சிருக்கலாம் அவர். அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணுறாரு. இன்னும் கூட்டம் ஏற்கனவே கமல் வந்துட்டார். தேமுதிகவையும் கூட்டம்னா ஒரு 60% வந்தாலும் நல்லது தானே. வரக்கூடிய தேர்தல் டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி தெரியுது. தேமுதிக உள்ளே வந்தால் கொஞ்சம் கேடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவர் நம்புகிறாரு. மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல் மிக மிக டஃப்பான தேர்தலாக தான் இருக்கும். இதில் வந்து அவர் துரோகம் பண்ணிட்டார், இவர் துரோகம் பண்ணிட்டார்னு சொல்ல, இதுதான் அரசியல். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.